அபியை காப்பாற்றுறதுக்காக வந்து வராரு முரளி வந்து அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் ஃபைட் பண்ணி எப்படியாவது அபியை வந்து காப்பாற்றுறாரு. அந்த டைமில் அபி உங்களுக்கு ஒன்றும் இல்லை அபி, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு அபி, நான் உங்களை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன் தெரியுமா, உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் அபி, உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அபி, நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் இருக்கேன் அபி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிச்சி வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அனு வந்து கண்ணை காட்டுறாங்க. அபி ஃபோன் எடுன்னு சொல்லிட்டு உடனே ஃபோனில் வந்து வீடியோவை அதை எடுக்கிறாங்க. எப்படியாவது இவர் வாயிலேருந்து உண்மையெல்லாம் வர வச்சு எல்லாக்கிட்டையும் காட்டணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறபடி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆகாஷ் வந்துடுறாரு. அபி அனு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து ஓடி வராரு. அப்போ வந்து ஐயோ இவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு திரும்ப அனு வந்து தெரியாமல் ஃபோனை கீழே போட்டுறாங்க. எடுக்க முடியாமல் போயிடுது. நம்ம முரளி வந்து பார்த்துட்டு ஐயோ இவன் வந்துட்டானே, சே நம்ம நிம்மதியாக பேசலாம்னு நினச்சி இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஆகாஷை பார்த்துட்டு ஓடி போயிடுறாரு. முரளி இந்த வரேன் அபி அப்படி சொல்லிட்டு அந்த டைமில் கரெக்டாக முரளி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கீழே அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா இந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறதுலாம் தெரியுது. ஐயோ இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனதெல்லாம் தெரியுது. என்ன ஆச்சு, என்ன நடந்தது, எதுக்காக இப்படிலாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டோன்னே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அபி இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமானவர் அந்த முரளி அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னது உங்களை நம்பி காதலிச்சு ஏமாத்தினானா, அவ்வளோ கொடியவனா இவன், அவ்வளோ வந்து மோசமானவனா, சே இவனை போயிட்டு என் அக்கா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோமே, இவன் நல்லவன் நினச்சோமே, இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்கானே, இவனை சும்மாவே விடக்கூடாது, இப்போவே போய் எல்லாம் முன்னாடியும் அவனை நான் என்ன பண்ணுற பார், வந்து நீங்கள் சொன்னது வேணா நம்பாமல் இருக்கலாம் என் அண்ணன், ஆனால் நான் சொன்னால் கண்டிப்பாக ராகுவை நம்புவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, என் மேலே அவனுக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன், அப்போது அவனை முகத்திலே கிழிக்கலாம்ல, அவனை இந்த வீட்டை விட்டு இப்போவே அனுப்புகிறேன், இனிமேட்டு அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட அவன் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, தடுத்து பார்க்குறாங்க, ஆனால் கேட்காம ஆகாஷ் போகிறாங்க, என்ன நடக்க போதுன்னு பயந்து போகிறாங்க. அபியும் வந்து நம்ம அணுவும் அப்போ வந்து டேய் முரளி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு, கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ வந்து எல்லோரும் ஓடி வரும், என்னடா உனக்குடா அவ்வளோ திமிராயிடுச்சா, மாமாவை பேர் சொல்லி கூப்பிட்றியா, இவ்வளோ மோசமாக கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து திட்டுறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாதுக்கா, இவன் எவ்வளோ மோசமானவன், இவன் தான் அபியை ஏமாற்றிருக்கான், உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்னடா சொல்கிற அப்படின்னா நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி இவ்வளோ தூரம் துரோகம் பண்ணிவிட்டு இப்போ நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கான், இவனெல்லாம் விடவே கூடாதுக்கா அப்படின்னோடனே என்னடா சொல்கிற, என்னால் நம்பவே முடியலவே, நான் இவனை கேட்டுப்பாருக்கா, அவன் இப்போ கூட நடிச்சு தான் தீருவான், இவன் அவ்வளோ மோசமானவன்க்கா, நான் சொல்கிறது புரியுதா இல்லையாக்கா உனக்குன்னு அப்படி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து உண்மையை சொல்லுடா, நீ மோசமானவனா, என்னை ஏமாத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அது வந்து அஞ்சலி உண்மையை சொல்லி, நீ அபியை லவ் பண்ணி ஏமாத்திருக்க, நீ என் தம்பி எப்போவுமே என்கிட்ட போய் சொல்ல மாட்டான், என் தம்பி சொல்கிறது இப்போ வரைக்கும் உண்மையாக தான் இருக்கும், அது போய் அவள் சான்சஸ் இல்லை அப்படின்னோடனே ராகு வந்து உடனே வந்து எந்த விஷயம் உனக்கு தெரியுமா ராகு, எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன் சொல்லலை, எதனால் இப்படிலாம் பண்ணீங்க, இவ்வளோ ஒரு அயோகமான கொடுவா நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த குழந்தை வயிற்றில் இருக்க குழந்தை இப்பனோடுது, ஐயோ எனக்கு இது இவ்வளோ மோசமானது எதுவுமே இல்லையே இந்த உலகத்தில், நான் ஏன் தான் இந்த உலகத்தில் இருக்கேனே தெரியலையே, சே இவ்வளோ கேவலமான ஒருத்தனோட வாரிசையை வயிற்றில் இருக்கே, இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்துட்டு உடனே வந்து எல்லாத்தையும் வந்து அபி வந்து நினச்சி பார்க்குறாங்க. உடனே ஓடி போய்ட்டு ஐயோ ஒரு தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துகிறாங்க ஆகாஷை. இங்கே பாருங்கள் ஆகாஷ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி எப்படியாவது வந்து அவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே தெரியும், எங்களுக்கு நிரூபிக்கணும்னு நினச்சோம், ஒரே தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறோம், இப்போ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்க தான் எல்லா குடும்பத்துக்கே நல்லது, என்கிட்ட சத்தியம் பண்ணுங்கள், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுன்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, சத்தியம் பண்ணுங்கள் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் ஆகாஷம் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. கூடிய சீக்கிரம் நாங்கள் நிரூபிப்போம், அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க, முக்கியமாக உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறக்க வைக்க நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும், அவங்களுக்கு எதாவது நடந்ததுன்னா உங்களுக்கு பரவாயில்லைன்னு கேட்குறாங்க. ஆகாஷம் வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறாரு. வந்து செம கோவமாக இருக்காரு. சே இந்த ஆகாஷ் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான், நானும் அபியும் எப்படியாவது வந்து சேர்ந்துருப்போம், ஏன்னா அந்த டைமில் அபி வந்து என் கையை பிடிச்சிருந்தா, நான் கையை பிடிக்கும்போது கூட எப்போவுமே தள்ளி போகிறவ அந்த நிமிஷம் என்னை கடவுளாக பார்த்தா, அப்போ வந்து அவன் கெடுத்துட்டானே, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அபி எப்படியாவது பழைய இதுக்கு நான் போயிருப்பேன், எப்படியே என்னை மன்னிச்சிருப்பான், நாங்கள் 2 பேரும் இதுக்கப்புறம் வாழ்ந்துருப்போம், ஆனால் எல்லாத்தையும் அவன் கெடுத்துட்டான், அப்படி டென்ஷனாக இருக்காங்க. டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு சுந்தரி வந்து என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு கேட்டோன்னு நடந்த விஷயம் சொல்கிறாங்க. டேய் இதில் ஏதோ இருக்குது, எதுக்காக நீ போன அப்படின்னோடனே வேறு என்ன பண்ணுறது, அபியை நான் காப்பாற்றிருப்பேன், அபியை காப்பாற்றிருந்தேன்னா என்ன அபி மனசில் இடம் பிடிச்சிருப்பேன், எல்லாத்தையும் உத்தம புத்திர இருக்காலும் அவன் வந்து கெடுத்து ஆகாஷா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தரி ஒன்றும் புரியாமல்